அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இந்த யூடியூப் சேனல் தனுஷ் ரசிகர்களுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு யூடியூப் சேனல். இதனால எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தனுஷனா இப்ப பிஸியாவே இருக்காரு. தமிழ் சினிமால முன்னணி நடிகராகவும் இவர் விளங்கிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம இவர் பல திறமைகளை கொண்டவர். தற்போது தனுஷின் இயக்கத்தில் நடிப்பது மகிழ்ச்சியாக இருப்பதாக அதிதி ராவ் தெரிவித்துள்ளார். மணிரத்னத்தின் காற்று வெளியீடை படம் மூலம் கோலிவுட்டில் பிரபலமானவர் பாலிவுட் நடிகையான அதிதி ராவ். அதன் பிறகு அவர் மணிரத்னத்தின் இயக்கத்தில் நடித்த சக்கச்சிவந்த வானம் வெளியானது. மிஷ்கின் இயக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடிக்கிறார் அதிதி. பவர்பாண்டி படத்தை அடுத்து புதிதாக ஒரு படத்தை இயக்கி வருகிறார் தனுஷ். அந்த படத்தில் நாகார்ஜுனா, எஸ்.ஜே. சூர்யா, ஸ்ரீகாந்த், அதிதி ராவ், அனு இமானுவேல் உள்ளிட்டோர் பலர் நடித்து வருகின்றனர். படத்திற்கு இன்னும் பெயரிடவில்லை. ஆனால் தனுஷ் ருத்ரன் என்ற தலைப்பை தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. தனுஷ் இயக்கி நடிக்கும் படத்தில் அவருக்கு ஜோடியாக அதிதி ராவ் நடிக்கிறார். இது குறித்து அதிதி கூறியிருப்பது, நான் ஏற்கனவே ஒரு படத்தில் தனுஷுடன் நடிப்பதாக இருந்தது. ஆனால் தேதி பிரச்சனையால் அது முடியாமல் போனது. இந்த நிலையில் தற்போது பெரிய படத்தில் அவருடன் சேர்ந்து பணியாற்றுவதை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது என்றார் அதிதி. தனுஷ் ஒரு நல்ல நடிகர். அவருக்கு நடிகர்களை நன்றாக புரிந்து கொள்ள முடியும் என்பதால் சிறப்பான இயக்குநராக உள்ளார். தனுஷ் இயக்கும் இந்த படம் தமிழ் மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளில் எடுக்கப்படுகிறது. எனக்கு 2 மொழிகளுமே அவ்வளவாக பேச வராது. அதுதான் எனக்கு முன்பு இருக்கும் சவால் என்று அதிதி ராவ் தெரிவித்துள்ளார். தனுஷ் படத்தின் படப்பிடிப்பு ஒரு கிராமத்தில் நடந்து வருகிறது. பவர்பாண்டியை போன்ற இந்த படத்திலும் அழகிய கிராமத்து காதல் கதையை எதிர்பார்க்கலாம். பவர்பாண்டி தனுஷ் இயக்கிய முதல் படம் என்று கூற முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக இருந்தது. முதல் படமே அப்படி என்றால் இரண்டாவது படத்தை சொல்லவே வேண்டாம். இந்த படமும் கண்டிப்பாக வேற லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இப்போ ஏற்கனவே தனுஷ்னாக நிறைய படங்கள் இருக்கு. வடச்சென்னை, நோக்கி பாயும் தோட்டா, மாரி 2 இப்படி நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் தயாராகி இருக்கு. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்க. நீங்க இன்டர்நெட் யூஸ் பண்ணா உங்களுக்கு காசு கிடைக்கணுமா? அப்படின்னா நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ப்ரௌசர் இந்த ப்ரௌசர். இந்த ப்ரௌசர்ல நீங்க எவ்வளவு இன்டர்நெட் யூஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு காசு கிடைக்கும். நம்புறவங்க மட்டும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரௌசருடைய லிங்க், அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்.